ரயில் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக மீட்பு நடவடிக்கை மேற்கொள்வது குறித்தான ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதாவது இந்தியாவின் மிகப்பெரிய துறையாக ரயில்வே துறை செயல்பட்டு வருகிறது. ஏழை எளிய மக்கள் முதல் வசதி படைத்தவர்கள் வரை அனைவரும் தங்களுடைய பயணத்திற்காக ரயில் போக்குவரத்தை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சமீப காலமாக அவ்வப்போது ரயில் விபத்துகள் ஏற்படுகிறது. ரயில் விபத்துகளின் போது உடனடியாக மீட்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே ரயில் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக எப்படி மீட்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தான ஒத்திகை நிகழ்ச்சி திருச்சி ரயில்வே குட்செட் பகுதியில் நடைபெற்றது. ரயில் விபத்துகளின் போது மீட்பு நடவடிக்கை குறித்து பாதுகாப்பு குழுவினர் செயல் விளக்கம் நடத்தி காட்டினர். இதற்காக ஏசி மற்றும் பொது ரயில் பெட்டிகள் கவிழ்க்கப்பட்டு ஒரு பெட்டியின் மீது மற்றொரு ரயில் பெட்டி ஏற்றப்பட்டது. இந்த விபத்தாக கருதி திருச்சி ரயில்வே கோட்ட அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் இருந்து அபாய சங்கு ஒலிக்கப்பட்டது. உடனே தளவாட பொருட்கள், அவசர சிகிச்சைக்கான மருந்து பொருட்கள், கிரெயின் உள்ளிட்டவை குட்செட் பகுதியில் கொண்டுவரப்பட்டது. ரயில்வே துறையினர், ரயில்வே பாதுகாப்பு படையினர், தேசிய பேரிடர் மீட்பு படையினர், தீயணைப்பு துறையினர், மருத்துவத்துறையினர், தொழில்நுட்ப வல்லுநர்கள், காவல்துறையினர் என 300க்கும் மேற்பட்டோர் இந்த ஒத்திகையில் கலந்து கொண்டனர். விபத்து சிக்கிய நபர்களை மீட்பது எப்படி, உடனடியாக முதலுதவி கொடுக்கப்பட்டு ஆம்புலன்ஸ்களில் ஏற்றப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது குறித்து ஒத்திகை நடத்தப்பட்டது. தத்துரூபமாக செய்து காட்டப்பட்டது. ரயில் விபத்து நடைபெறும் இடத்தை போலவே அனைத்து ஏற்பாடுகளும் ஒத்திகை நடத்தப்பட்டது. இந்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்தது போலவும் 20க்கும் மேற்பட்டோர் லேசான மற்றும் படுகாயமடைந்து இருந்தது போல சித்தரிக்கப்பட்டது. ரயில் பெட்டிக்குள் சிக்கி கொண்டவர்கள் ரயில் பெட்டிகளில் துளையிட்டும் கயிறு மூலம் மீட்கப்பட்டது போல ஒத்திகை செய்து காட்டப்பட்டது. அதாவது ரயில் விபத்து ஏற்பட்டால் எப்படி பரபரப்பாக இருக்குமோ அதே போல இந்த இடம் இருந்தது. சுருதி. உங்களுக்கு நன்றி அப்துல் கரீம். திருச்சியில் ரயில் விபத்து ஏற்பட்டால் எப்படி மீட்பு பணிகள் நடைபெறுவது என்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி தத்ரூபமாக நடைபெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்தும் விவரங்களை செய்தியாளர் அப்துல் கரீம் வழங்கியதை கேட்டோம். Está